ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே இந்த துதி ஆராதனை நிகழ்வுக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். தேவன் தந்த அன்பு. தொடக்கத்தில் நான் சொல்லும்போது கூட அன்பிற்கினியவர்களே என்று தான் சொன்னேன். ஒவ்வொரு அருட்தந்தையர்களும் சரி சொல்லும் பொழுது அன்பானவர்களே, பிரியமானவர்களே என்று தான் சொல்வார்கள். அதே போல் நம்ம எப்போ பேசினாலும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் முதல்ல சொல்லி அழைப்பு கொடுப்போம். அது இயல்பாகவே நமக்கு வரக்கூடிய ஒன்று. இந்த அன்பு அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட இருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும் என்றால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தான் என்று சொல்ல முடியும். ஏன்னா மேலான அன்பு, பேரன்பு அவரை தவிர வேற யாரும் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்க முடியும். அன்பின் உச்சமாக சிலுவையில் ஏறி தன்னை உடைத்து கொடுத்தது, நமக்காக ரத்தம் சிந்தியது. நாமெல்லாம் பாவங்களிலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை கொடுத்தார். தந்தை கடவுள் தன்னுடைய பேரன்பின் உச்சமாக தன்னுடைய மகனையே கொடுத்தார் அப்படிங்கிறத யோவான் நற்செய்தி 3:16 நம்ம வாசிக்க கேட்கிறோம். அப்போ தந்தை கடவுளாக இருக்கட்டும், மகன் இயேசுவாக இருக்கட்டும், அன்பிற்கு இலக்கணமாக இருக்கிறார்கள். அந்த அன்பை நாம் அவரிடமிருந்தான் கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வாக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய திருவுளமாக இருப்பது. அதை எப்பொழுது வாழ்வாக்குகிறோமோ அதுதான் இறையாட்சி. அன்பிற்கினியவர்களே, இது ஒரு துதி ஆராதனை நிகழ்விலே ஒரே குடும்பமாக இணைந்து கடவுளுடைய அன்பை போற்றி புகழ்வோம். போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிக்கின்ற அந்த வேளையிலே மன உறுதியோடு வேண்டுதலும் செய்வோம். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய வரத்தை தாரும் என்று சொல்லி வேண்டியவர்களாக, இதோ என் பலன் நீரே, என் இயேசு ராஜா, எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், மீண்டும் எனக்காய் வருவீர், காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுவோமா? வாருங்கள். நீரே என் இயேசு ராஜா, எனக்காக பிறந்தீர், மரித்தீர், மீண்டும் எனக்காய் நீர் வருவீர். என் பலன் நீரே என் இயேசு ராஜா, எனக்காக பிறந்தீர், மரித்தீர், மீண்டும் எனக்காய் நீர் வருவீர். என் பலன்
எனக்காக பிறந்தீர் மரித்தீர் மீண்டும் எனக்காய் நீர் வருவீர் என் பலன் நீரே. பிறந்தீர் மரித்தீர் மீண்டும் எனக்காய் நீர் வருவீர் என் பலன் நீரே என் இயேசு ராஜா. எனக்காக பிறந்தீர் மரித்தீர் மீண்டும் எனக்காய் நீர் வருவீர் என் பலன் நீரே. அன்பிற்கினியவர்களே, தேவன் அன்பு என்று சொல்லி இந்த நாளை நாம் தியானத்தோடு துவங்கி இருக்கிறோம். கடவுளுடைய அன்பு அப்படின்னு சொன்ன லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வருகிற இந்த காணாமல் போன ஆடை தேடி செல்கிற ஒரு நல்ல ஆயனாய் நம் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். 99 ஆடுகள் அங்கே பத்திரமா இருந்தாலும் அவரை விட்டு சென்ற அந்த ஒரு ஆட்டிற்காய் தேடி சென்ற அந்த நல்ல ஆயன் நம் ஆண்டவர், நம்மை தேடி வருகிறவர். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் வாழ்வு பெறவும் நிறைவான வாழ்வு பெறவுமே நான் வந்தேன். நானே நல்ல ஆயன். ஆயன் ஆடுகளுக்காய் தன் உயிரையே கொடுப்பார். தன் உயிரை தந்து நம்மை மீட்கிற ஒரே தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாம் வாழ வேண்டும் என்பதற்காய் தன் உயிரை கொடுத்து நாம் இழந்து போன மாண்பை, நாம் இழந்த உறவை நமக்காய் நம் சார்பாய் நின்று நம்மை கரம் பிடித்து தம் தோள் மேல் சுமந்து கொண்டு ஆண்டவர் பிரசன்னத்திலே நிறுத்தி, இதோ என் மகன், இதோ என் மகள் என்று சொல்லி தமக்கு தந்தை பணித்த அந்த பணியை சிறப்பாய் செய்து பிடித்தார். அந்த இறைவனை பின்தொடர்ந்து வருகிற நாம், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம், அந்த அன்பிற்கு நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா? நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் இதை உணர்ந்தவர்களாய் நமக்கு அடுத்திருப்பவரையும் நம் ஆண்டவர் பாதம் இருத்து அழைத்து வர வேண்டும். இந்த உன்னதமான பணியை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அந்த ஊதாரி மைந்தனை போல இப்பொழுது நாம் சொல்லுவோம், எழுந்து நான் என் தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன். அந்த தந்தையின் இல்லத்தை நோக்கி என் அடியை எடுத்து வைக்கிற பொழுது என்னை நோக்கி ஓடோடி வருகிறவர் என் அன்பு தெய்வம். அந்த அன்பிலே திளைத்தவர்களாய் தேவன் தந்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுவோம். தேவன் தந்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு. தேவன் தந்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு. வாக்கு மாற வல்ல தேவன் வாழ்வு தந்த அன்பு, என்னில் வாழுகின்ற அன்பு. அன்பு இறை அன்பு, அன்பு தேவ அன்பு.
விண்ணவரும் மன்னவரும் மகிமை காணவே விந்தையான தேவன் இங்கு மந்தையாரே. விண்ணவரும் மன்னவரும் மகிமை காணவே விந்தையான தேவன் இங்கு மந்தையாரே. பாடுவோம் துதி பாடுவோம், போற்றுவோம் தினம் போற்றுவோம். நன்மையால் நடத்துவார், நாடும் நம்மை தேற்றுவார். அன்பு இறை அன்பு, அன்பு தேவ அன்பு, அன்பு இறை அன்பு, அன்பு தேவ அன்பு. தேவன் தந்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு. மானிடரை தேடி வந்த நல்ல மீட்பரை நானிலமே மகிழ்ந்து பாடும் நன்றி கீதங்கள். மானிடரை தேடி வந்த நல்ல மீட்பரை நானிலமே மகிழ்ந்து பாடும் நன்றி கீதங்கள். தூயவர் அவர் தூயவர், ஜெனித்தவர் அவர் ஜெனித்தவர். நன்மையால் நடத்துவார், நாடும் நம்மை தேற்றுவார். அன்பு இறை அன்பு, அன்பு தேவ அன்பு, அன்பு இறை அன்பு, அன்பு தேவ அன்பு. தேவன் தந்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு. தேவன் தந்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு. வாக்கு மாற வல்ல தேவன் வாழ்வு தந்த அன்பு, என்னில் வாழுகின்ற அன்பு. அன்பு இறை அன்பு, அன்பு தேவ அன்பு, அன்பு இறை அன்பு, அன்பு தேவ அன்பு. ஒரு வயதானவரை அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள், ஏன் பொதுமக்களில் பலர் அந்த ஆலயத்திற்கு வெளியே அடித்து துரத்தி கொண்டிருக்கிறார்கள். இவனை பிச்சை எடுக்கிற இவன் இந்த இடத்தையே அசிங்கமாக்கிட்டான், இவன் இங்கே இருக்கக்கூடாது என்று ஒரு சிலர் கத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுமி ஓடிப்போய் அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொள்கிறாள். உடனே பங்குசாமியார் பக்கத்தில் போயிட்டு, இங்கே பாருங்க செல்லம், இந்த ஆள் நம்ம கோயிலையே அசிங்கமாக்கிட்டார்ல, நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க, இவரை போக சொல்லிடலாம், அப்புறமா வரட்டும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த நேரத்தில் இன்னொரு சிறுவன் சொன்னான், ஃபாதர் இவ தான் 3 நாளா இந்த ஆளுக்கு தன்னுடைய சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்து இவ தான் இந்த ஆளை இங்கேயே இருக்க வச்சா அப்படின்னு சத்தம் போட்டு ஒரு சிறுவன் கத்தினான். பிரியமானவர்களே, உடனே அந்த குழந்தை சொன்னால், எனக்கு எங்கள் அப்பா இல்லை, ஒருவேளை எங்கள் அப்பா இப்படி தானே எங்கேயாவது யார்ட்டையாவது பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு, ஒருவேளை இது எங்கள் அப்பாவா கூட இருக்கலாம்ல. பங்கு தந்தை உள்ளிட்ட நாங்கள் எல்லோருமே அந்த வயதானவரை பிச்சைக்காரனாக, கேவலம் பிடித்தவனாக, ஒரு நாற்றம் எடுத்தவனாக பார்க்கிறோம். ஆனால் அந்த குழந்தை அவரை தந்தையாக பார்த்தது. ஆம், இந்த உலகத்தில் இவன் பாவி, இவன் மோசமானவன், இவன் அயோக்கியன் அப்படின்னு பழி சொல்கிறவர்களுக்கு மத்தியில் நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் நம்மை மகனாக மகளாக பார்க்கிறார். அப்படிப்பட்டதுதான் கடவுளுடைய அன்பு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த அன்பை, நம்முடைய நற்கருணை ஆண்டவரை எப்படி நம்ம மறந்துட்டு வாழ முடியும்?
இறுக பற்றிக் கொள்வோம். நம்முடைய அன்பின் அடையாளம், நம்முடைய அன்பின் உண்மை நற்கருணையிலே இருக்கிறது. இறுக இறுக பற்றிக் கொள்வோம். இது வெறுமனே அடையாளம் மட்டுமல்ல, உயிரோடு வாழ்கின்ற ஒரு உடன்படிக்கை. இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னே. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்
மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. அன்பே உருவான தந்தையே, இந்த துதி ஆராதனை நிகழ்வு வழியாக ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி குடும்பமாக, ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிப்பதற்கான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது அன்பை நாங்கள் இன்று தியானித்தோம். நீர் எங்களில் செயலாற்றுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உமது அளப்பெரிய அன்பு, நிபந்தனையற்ற அன்பு இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். அதற்காகவும் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அன்பே கடவுள் என்று விவிலியம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. நீர் உமது சாயலிலே எங்களை எல்லாம் படைத்திருக்கிறீர் என்ற அடிப்படையிலே உமது அன்பு என்ற சாயலில் எங்களை படைத்திருக்கிறீர். உமது அன்பு என்ற உருவத்திலே எங்களை படைத்திருக்கிறீர் என்பதை நீர் உணரச் செய்யும். இதன் வழியாக உமது இறையாட்சி கனவுகளை, உமது அன்பு கலந்த செயல்பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு மனிதரிலும் நாங்கள் செயல்படுத்த, வெளிப்படுத்த எங்களை உமக்கு உகந்த கருவியாக மாற்றியல்வீராக. ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.